புதுசாக வரவங்களுக்கு நல்லாயிருக்கும். அழுதுனால தாங்க சொல்கிறேன். இந்த படமே ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், 1க்கு 10 வாட்டியா வந்து பார்க்கலாம். எமோஷனல் இருக்கு. நான் இன்னமும் கண்ணில் தண்ணி வருது எனக்கு. இது வந்து நீங்க எத்தனை வாட்டி பார்த்தா கூட கண்ணில் தண்ணீர் மட்டும் நிக்காது. நான் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணாலும் என்னால் அழுவது நிப்பாட்டே முடியல. தேம்பி அவரும் அழுதுனே இருக்காரு. படம் போல எங்களை அழ வச்சிட்டாரு. சூப்பர் படம், நல்லா இருக்கு. சூரி கம்பேக் ஃபேமிலியோட பார்க்கலாங்க. ஃபேமிலியோட நல்லா பார்க்கலாம். நல்ல என்ஜாய்மெண்ட். நல்லா இருக்கு ப்ரோ. படம் சூப்பராக இருக்கு. சூரி சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. பாபா பாஸ்கரோட கேரக்டர் சூப்பராக இருக்கு. அவரோட சென்டிமெண்ட் இது நல்லா இருந்தது. குழந்தையோட நல்லா இருக்கு. படம் சூப்பர், நல்லா இருக்கு. நல்லா நல்லா இருக்குங்க. எமோஷனலா நல்லா இருக்கு. சூர்யா ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. ஃபேமிலியோட பார்க்கலாம். சரியான அழகான படம், நல்ல படம், குடும்ப படம், தாராளமா பார்க்கலாம். அது மாதிரியே நடிச்சு எடுக்க ஃபேமிலியோட பார்க்கலாம். சூப்பராக இருக்கு படம். நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு படம். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஆக்சுவலாக நியூ ஸ்டோரி, நியூ ஃபேமிலிக்கு புதுசாக வரவங்களுக்கு நல்லாயிருக்கும். புது கப்பல் கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு நல்லா ஒரு லைஃப் மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு கருத்தான படம், ஃபேமிலி படம். நல்லா இருக்கும், நல்லா பார்க்கலாம். நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. எமோஷனலா இருக்கு. ஓகே, ஒரு ஃபேமிலி படம் செட் ஆயிருக்கா? அந்த எமோஷனல் செமையா இருக்கு. வேற மாதிரி. ஓகே, அந்த படம் படம் சூப்பராக இருக்கு ப்ரோ. ஃபேமிலி எல்லாருமே பார்க்கணும். நல்ல படம். எப்படி சொல்றது, இப்போ இருக்க ஃபேமிலிக்கு தேவையான படம் தான் எல்லாருமே. அதான் பயங்கரமாக அழுவு விட்டாங்க ப்ரோ. எனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ப்ரோ. இப்போ அம்மா கடவுள்னா ஒய்ஃபும் கடவுள். ஒரே இதான் கடவுள். நான் போகுது ப்ரோ. கடவுளே இனிமே அஜித் ஊத்துது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து அப்படியே ஊத்திட்டே இருக்கு கண்ணுல. சூப்பரா இருக்கு தலையா, சூப்பரா இருக்கு. ஃபுல்லாமே எமோஷனல். அந்த அக்கா தம்பிக்குள்ள இருக்க எமோஷனலாக அப்படியே காமிச்சிருக்காங்க. அப்படியே வந்து உட்காந்ததுல இருந்து கண்ணுல இருந்து தண்ணி மட்டும் அது வேற எதுவுமே வரல. செம்மையா இருக்கு படம். நீங்க போய் பாருங்க. எங்கேயோ கூட்டு போய் விட போறது சூரிய. நல்லா இருக்கு ப்ரோ. என்ன பிடிச்சிருந்துச்சு? படம் நல்லா இருக்கு. நல்லா ஃபேமிலியான படம் பார்க்க முடியும். சூரியனை நல்லா பண்ணியிருக்காரு. நல்ல கதை. இதேமாதிரி தமிழ் சினிமா இதேமாதிரி படம் எடுக்க சொல்லுங்க. நல்லா இருக்கும். அதுக்கு என்டர்டைன்மெண்ட் நல்லா இருக்கும். குடும்பமாக வந்து பார்க்கலாம். சூப்பராக இருக்கு. நல்லா இருக்குச்சு படம். அருமையாக இருக்கு. ஃபேமிலி படம். அக்கா தம்பி பாசம், அருமையான பாசம். ஃபேமிலி நல்லா சென்டிமெண்ட். எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. சென்டிமெண்ட் பாசம் நல்லா பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. லைஃப் நல்ல லைஃப். சூப்பரா இருக்கு படம். குடும்பத்து படம் நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷம் பார்த்தது. நல்லா நடிச்சிருக்காரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கு. அப்புறம் சூப்பரா இருந்தது ப்ரோ படம். சூப்பர் படம் நல்லா இருக்கு. அருமையான படம், குடும்ப காலமான படம். படம் சூப்பர்ண்ணா. ஃபேமிலி படம் தான். நிறைய கதை நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஸ்டோரி நம்ம ஃபேமிலி படம். என்ன பிடிச்சிருக்கு? எமோஷனல் படம் சூப்பரா இருக்கு. எல்லாருமே வந்து பாருங்க. சூரி செம்ம கம்பேக் இருக்கு. அதுவும் இல்லாம ஃபேமிலி தான் ஃபுல்லா. மற்ற படத்தை விட இது ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ வந்து படத்துல ஃபேமிலி சென்டிமெண்டல் தான். ரொம்ப எமோஷனலா எடுத்திருக்காங்க. நானும் அழுதுட்டேன். ரொம்ப நேரம் அழுதுட்டு தான் இருந்தேன். நல்லா இருந்ததுங்க. நம்ம ஆக்சுவலாக நிறைய காமெடி பண்ணி தான் பார்த்துருக்கோம். இப்போ இந்த மாதிரி மெயின் ரோல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோவெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அதெல்லாம் ஒரு செட் ஆகுதா? ஆடியன்ஸ் ஏற்றுக்கிறாங்க. மாமன்ற டைட்டிலுக்கு படத்துக்கு சம்மந்தம் இருக்கா? ரொம்பவே நல்லா சம்மதமா இருக்குது. படம் ஃபுல் ஃபேமிலி ஓரியன்டாக தான் இருக்கா? ஆமா, ஃபேமிலி ஓரியன்டாக தான் இருக்கு. புதுசாக வச்சு ட்ரை பண்ணியிருக்காங்களா படத்தில்? அதான் எமோஷனல் ஃபீலிங்ஸ். ஃபேமிலி எப்படி இருக்கணும், ஒரு அண்ணா தங்கச்சிக்கு எப்படி இருக்கணும், அந்த ஃபீலிங் தான். லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் எல்லாரும் அழ வச்சிட்டாங்க. அழுதுனால தாங்க சொல்கிறேன். அண்ணா இது வரைக்கும் நீங்க காமெடியா பார்த்துருக்க மட்டும்தான் பார்த்துருக்கீங்க. நெக்ஸ்ட் இந்த படத்துல வந்து அடுத்த அண்ணா வரப்போற படம்லாம் செம்மையா இருக்கும். இந்த படமே ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், 1க்கு 10 வாட்டியா வந்து பார்க்கலாம். படம் ரொம்ப எமோஷனலா அழுகுற மாதிரிலாம் இருக்கு. செம்மை. ஆமா, எமோஷனல் இருக்கு. நான் இன்னமும் கண்ணில் தண்ணி வருது எனக்கு. அவங்க பேசுறது, பார்க்கறது எல்லாமே நம்மளுக்கு சூப்பரா மூவி. நான் இப்போ ஃப்ரீயா வந்ததுன்னு பார்க்கறது இல்லை. நான் 10 வாட்டி வந்து கூட என் காசு போட்டு பார்க்கலாம். ஏன்னா நம்ம குடும்பத்தில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ எல்லாமே இதில் இருக்குது. நம்ம குடும்பத்தில் என்னென்ன அனுசரித்து போகணும், எப்படி நம்ம ஃபேமிலி எப்படி இருக்கணும்னு சொல்லி இந்த படத்தில் இருக்குது. பார்க்காதவங்க யார் இருந்தாலும் முதல்ல வந்து இந்த படம் பாருங்கள். ஏதோ சும்மா டான்ஸ் ஆடுறாங்க, அங்கே அது நடக்குது இது நடக்குதெல்லாம் இல்லை. இந்த படத்தை பார்த்துட்டு அடுத்த பேச்சு எதனா இருந்தாலும் எங்கள் அட்ரஸ் தரேன், வந்து பேசிக்கோங்க. பிஜிஎம் சாங்ஸ் எப்படி இருக்குது? சாங்ஸ் எல்லாம் வந்து செம்மையாக இருக்குது. எந்த சாங்ஸ் எல்லாம் ஏதோ நான் அவுத்து போட்டு ஆடுறாங்க. அந்த படத்துக்கு தான் பசங்க போகிறாங்க. இந்த படம் வந்து பாருங்கள் சார். எங்களுக்கெல்லாம் இதுதான் வேணும்.
நான் என்னன்னா என் ஃபேமிலியில் நான் பிள்ளைங்க வச்சு வாழ்கிறேன், என் ஹஸ்பண்ட் கூட வாழ்கிறேன். எனக்கு பாசத்தை தான் வேணும். நான் உட்காந்ததுலேருந்து கஷ்டமாக இருக்கிறனால அழுவல, என் மனசுக்கு ஃபீலிங்காக இருக்கனால தான் நான் அழுதுருக்கேன். இது வந்து நீங்கள் எத்தனை வாட்டி பார்த்தா கூட கண்ணில் தண்ணீர் மட்டும் நிற்காது. படம் நல்லா இருக்கு ப்ரோ. வாட்சி படான மூவி. ஒரே சூரிய மட்டும் பார்த்துட்டு போயிடும். அக்கா தம்பி இதுவுமே சொல்லியிருக்காங்க, மாமா மச்சான். அதில் அக்கா தம்பிக்கும் ரிலேஷன்ஷிப்புக்கான இது மெசேஜும் வச்சுருக்காங்க. அது நல்லா குடும்பம் எப்படி இருக்கணும்னு ஃபுல்லாக படத்தில் எல்லாமே காமிச்சிருக்காங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு என்ன நடக்கும், மாமா மச்சான் இருந்தால் நடக்கும், அண்ணி நாத்தனார் எல்லாருக்குமே என்ன நடக்குமோ ஒரு கூட்டு குடும்பத்தில் ஸ்டேஜில் வந்து நம்மளுக்கு எதெல்லாம் மிஸ் பண்ணுவோம், இதெல்லாம் நம்மளுக்கு தேவை அப்படின்லாம் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஒரு கல்யாணம் ஆகிட்டா அக்காவை மிஸ் பண்ணுவோம், வீட்டில் அம்மா அப்பா மிஸ் பண்ணுவோம். அது எல்லாமே எமோஷ்னல் டைப் எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எல்லாருமே படம் சூப்பராக, சூரிய ஆக்டிங் சூப்பராக இருக்குது. தெரியும் அவரும் அழுதுனே இருக்கார் படம் ஃபுல்லாக, எங்களே அழ வச்சிட்டாரு. அந்த குட்டி பையன் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. அந்த குட்டி பையன் ஆக்டிங் நல்லா இருக்கு. எமோஷன் நல்லா இருக்கும் ப்ரோ. மாமா மச்சான் அந்த முறை வச்சு எடுத்திருக்காங்க. மற்றபடி இந்த ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ் எல்லாரும் உட்காந்து பார்த்தா எல்லாருக்குமே பிடிக்கும். அதுதான் அந்த மாமா மச்சான் கதை, அது நல்லா இருக்கும். ப்ளஸ் கிளைமேக்ஸ் நல்லா முடிச்சிருக்காங்க. எமோஷனல் ரொம்ப இதாக இருந்தது, சென்டிமெண்ட்லாம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. புரியல, நான் அக்கா சிந்தர் ப்ரோ. படம் சூப்பராக இருந்துச்சு பிரதர். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூரிய எப்படி நடிச்சிருக்கிறாப்ல? சூப்பராக நடிச்சிருக்காங்க. தாய் மாமா சென்டிமெண்ட் நல்லா இருந்தது. சூர்யா சூப்பராக பண்ணிக்கிறாப்ல, நல்லா அருமையாக பண்ணிக்கிறாப்ல. ஃபீலிங் நிறைய உறவு மூலியம் பார்க்க போனால் நிறைய ஃபீலிங், அதாவது சரியான ஃபீலிங். நல்லா ஃபேமிலி சப்ஜெக்ட். என்ன கிளைமேக்ஸே நல்லா இருந்தது. கிளைமேக்ஸே நல்லா, நான் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணாலும் என்னால் அழுவது நிப்பாட்டே முடியல. தேம்பி அந்த அளவு நல்லா இருக்குது. நல்லா ஃபேமிலி சப்ஜெக்ட். தாய் மாமா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இதை பற்றி தான் நல்லா இது படம், சூப்பராக இருக்குது. அதுமாரி படம் விசு காலத்தில் அதுமாரி படம்லாம் எடுப்பாங்க, ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட்டு இல்லை எதனா ஒரு கருத்து வச்சு. இப்போலாம் அது மேலே நிறைய வரதே கிடையாது. அஜித் படம் அவனா பார்த்தேன், இதில் டிவியில் பார்க்கும்போது டிவி தூக்கி போட ஓடிலாமா இருந்தது, அவ்வளோ ஒரு கடுப்பாயிடுச்சு. ஆனால் இந்த படம் நல்லா ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட், நல்லா தரமாக இருந்தது. நல்லா ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி பார்த்தோம். குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம், பசங்க எல்லாம் ஒய்ஃபோடு வந்து தரமான படம் சூப்பராக இருக்குண்ணா. எமோஷனல்ஸ் நல்லா ஒர்க் ஆகிருக்கு. ஒரு நான் கண் கலங்குற மாதிரி நிறைய சீன்ஸ் நல்லா ஒர்க் ஆகிருக்கு. சின்ன ஃபேமிலிக்குள்ளே இருக்க ஈகோஸ்னால வந்து நிறையா சண்டைகள் வருது. ஸோ அது இந்த படம் பார்த்தா அதெல்லாம் சால்வ் ஆகும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது சார். மாமனுடைய கேரக்டர் நல்லா எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. பையனுடைய நடிப்பு நல்லா இருந்தது, சின்ன பையனுடைய நடிப்பு நல்லா இருக்குது. அதான் மாமனுடைய கேரக்டர் எவ்வளோ முக்கியத்துவம், மாமாவுடைய கேரக்டர் எவ்வளோ முக்கியத்துவம் சொல்லிட்டு இதில் நல்லபடியாக சொல்லியிருக்காங்க. நல்லாயிருக்கு, வித்தியாசமாக சொல்லியிருக்காங்க. அதுவும் மொட்டத்தனமாகவும் காமெடியாகவும் சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு.